என்னப்பா ஜூலியா காணோன்னு காணவில்லை போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயும் போலப்பா, இங்கே தான் இருக்கிறேன். அண்ட் உங்கள் வெற்றியை பார்த்துருக்கேன், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இதை ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க திமுக காரவங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவோம்லாம் நினைக்காதீங்க. நாங்க ஜெயிச்சு உட்காந்ததை விட அப்போசிஷன்ல உட்காந்தது தான் ஜாஸ்தி. இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும் போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. அண்ட் சண்டை செஞ்சே பழகுனா நாங்க, அதனால எந்த சண்டையா இருந்தாலும் நாங்க ரெடி. வாங்க களத்துல சந்திப்போம். இனிமேதான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது. யாரு நீ? கூச்சமும் இல்ல, சூடும் இல்ல, சொரணியும் இல்ல, வெக்கமும் இல்ல, மானமும் இல்ல, ஈனமும் இல்ல, அசால்ட்டு புன்னகையா வந்து பேசிட்டு இருக்க. ஏய், போன வர வரையும் நாங்க தான் டிஎம்கே, நாங்க தான் டிஎம்கே, நாங்க தான் ஆளு, நாங்க தான் ஆப்போசிஷனை வந்து உக்காந்து நாங்க கெத்து காட்டு தற்கொலை தோத்து தொலைச்சிட்டீங்கடி. நீங்க தோத்துட்டீங்க. ஓ, தோத்துட்டீங்க. கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம சோறுதனை தின்ற. இல்ல உன் புருஷனை எதனா போ வச்சு தின்றியா? கர்மாந்திரம் கர்மாந்திரம். நீங்க தோத்துட்டீங்க. இன்னும் ஏண்டி ஊன்னு ஊல விட்டுன்னு இருக்கிற? எதனா பேசிட போறேன் நான். வார்த்தை கிட்ட வந்துரும். ஆல்ரெடி ஒருத்தர் கொளத்தூர்ல தோத்துட்டு கான்ல அழுதுனுங்கிறாரு. நீ வேற காண்டேஜ் சுத்தின்னு இருக்கிற. ஏய் பிளடி கிட்னி, ஏண்டி என் அண்ணன் ஜெயிச்சுட்டாரு. அதுல உக்காந்தாதான் தெரியும். அப்புறம் நாங்க ஆப்போசிட் தெரியல. ஏச்சி, இவ்வளவு வருஷமா உக்காந்துமான வாயில வடை சுட்டு நின்றீங்க. என் அண்ணன் 3 வருஷத்துல ஏந்து உக்காந்து உங்களை கழுத்து மேலே மெரிச்சு ஓரம் உட்கார வச்சிட்டாரு. இன்னும் நீ வடை சுட்டுனுங்கிற.